வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். என்னாச்சு டாக்டர்? டாக்டர் என்னாச்சு என் பிள்ளைக்கு? அண்ணா டாக்டர் என்னாச்சு? கதிர் டாக்டர் என்னாச்சு என் பிள்ளைக்கு? இவர் உடம்புல சுத்தமா தண்ணியே இல்லை. ஃபுல்லா டீஹைட்ரேட் ஆயிருக்கு. ரொம்ப நாளா தண்ணி குடிக்காம இருந்திருக்காரு போல. ஆமா டாக்டர், அவரு 2 நாளா தண்ணியே குடிக்கல. அதான் மயக்கம் போட்டிருக்காரு. உடனே அவருக்கு தண்ணி கொடுங்க. சீக்கிரம். கதிர் 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 ஐயோ கதிர் கதிர் ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. சொல்றா அண்ணா, அந்த கதிர் தண்ணி குடிக்காம மயங்க அடிச்சு ஊன்ட்டானா. அவனை பார்த்து டாக்டர் உடனே தண்ணி குடிக்க சொல்லிட்டாரு. இப்போ அவங்க அம்மா ரங்கநாயகி தண்ணி எடுத்துட்டு வர போயிருக்காங்க. டேய் உடனே வீடியோ காலுக்கு வா. சரிங்கம்மா. முரளி, இது அப்படியே ரெக்கார்ட் பண்ண முடியுமா? பண்ணலாம். தாம் பிள்ளைக்கு முன்னாடி ஊராவது சத்தியமாவதுன்னு தான் ரங்கநாயகி நினைப்பா. அதான் அவனுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்க போறா. அந்த கதிர் மட்டும் அதை வாங்கி குடிச்சான்னா இதையே நமக்கு ஒரு ஆதாரமாக்கி இதை வச்சே பஞ்சாயத்துல இன்னொரு பிரச்சனைய பண்ணிடலாம். கதிர் 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 அண்ணா கதிர் கதிர் தப்பா தண்ணி குடிப்பா, தண்ணி குடிங்க. தண்ணி குடிப்பா, தண்ணி குடிக்காது, தண்ணி குடிக்காது. கதிர் அடம் பிடிக்காதப்பா, டாக்டர் சொல்றது கேளுப்பா. இங்க பாரு, ஊசல் இருந்தானா மானம் மரியாதை மத்தது எல்லாமே. கொஞ்சம் தண்ணி குடிப்பா. தண்ணி குடிங்க. கதிர் தண்ணி குடிங்க. கதிர் தண்ணி குடிங்க. ஹலோ சார், உங்க உடம்புல தண்ணியே இல்ல. இப்ப நீங்க தண்ணி குடிக்கலன்னா உங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். அண்ணா குடிங்க. தண்ணி குடிங்க. கேட்க மாட்டேங்குது. டாக்டர் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. உன்னையும் தாத்தாவையும் விட்டா நம்ம குடும்பத்துக்கு வேற யாருப்பா இருக்கா? அவர் அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. நீ இப்படி அடம் புடிச்சு உன்னை மாற்றிக்க போறியா? கொஞ்சம் குடிப்பா. ஐயோ கடவுளே
கடவுளே நான் என்ன பண்ணுவேன்? எல்லாம் உன்னால வந்தது. இப்ப உனக்கு நிம்மதி அடி. அவனை எந்த நிலைமை கொண்டு விட்டுருக்க பாரு. இப்ப நிம்மதி அவனுக்கு. எல்லாமே உன்னாலதான்டி. கதிர் கதிர் கொஞ்சம் குடிப்பா. குடிடா குடிடா டேய். அவன் தண்ணியை வாங்கி குடிச்சிருவான். உள்ளுக்குள்ள குடலு கவ்வி பிடிக்கும் போது சத்தியத்தெல்லாம் எங்க பார்த்துட்டு இருப்பான். குடிச்சிருவான். இதுதான் நீ அவனை புரிஞ்சு வச்சிருக்கிற லட்சணமா? அவன் குடிக்க மாட்டான். அந்த கிழவனோட ரத்தம் தானே இவன் உடம்புலயும் ஓடுது. அவனுக்கு இருக்கிற அதே வைராகியமும் பிடிவாதமும் இவனுக்கு இருக்கு. அவ மட்டும் வாங்கி குடிக்கட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. பஞ்சாயத்துல என்ன அசிங்கப்படுத்தினதுக்கு பதிலுக்கு அந்த கிழவன் போய் சேர்ந்துட்டாங்கிற இழவு வீடாந்த கூட விட மாட்டேன்.